புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா? அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் ஆலயம் வச்சுட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது, அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சுதா, நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் ஃபேக்டரியை நம்பி வாழணும், நம்ம குடும்பம் மட்டும் பேய நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். பொன்னம்பலா எப்பா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலைங்க, பின்ன சொரிசரங்க பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோட இருக்கும். டேய் இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும், எங்கள மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இவனை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. பயங்கர கும்பிடுறங்க. என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்ன, ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க. நீ எதை வாங்க வந்திருக்க? உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 2 லட்சமா? எந்த பார்ட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும். அப்ப வருஷம் பூரா போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. டே தம்பி, காபி குண்டா? கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவு. ஆமா, பாட்டி யாரு? பாத்தியா? நான் தான். மூஞ்சிய பாரு, நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா? லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? பேங்கர்ற கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே. நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுருவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல, இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. போற சர்ரா பொங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல. ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க மாடேனுங்க. துளசி, நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன? உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன காதல் பண்றியே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அத பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வலையப்பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன், அதை கண்டு நீங்க அப்படியே சொக்கி போயிட்டீங்க. சும்மா இருங்க. நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கான், கூடவே ஒரு சூலாயுதம் வச்சிருக்கான். எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி? எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, 2.25 ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல. இப்ப நான் போட்டிருக்கிறேன் சட்டை, இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்குனது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது, எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி? தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோட கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்று கருத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு ஊர்காயா என்னப்பா கருப்பட்டி, ஏன் இப்படி உருண்டு புரண்டு ஓடியாரா? ஏதோ சத்தம் கொடுக்கறதா சொன்னாங்க. சண்டை நடக்கதாக்குன்னு வேடிக்கை பார்த்து போலான்னு வந்தேன். சண்டையை வேடிக்கை பார்க்கலான்னு வந்தியா? இங்க சண்டை நடக்கல போ. இல்லையே, நான் வரும்போது ஏதோ உலக்க இலக்கு நீங்க காதுல விழுந்ததே. உலக்கையா? ஒன்னும் இல்ல,
போ. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லப்பா. சை. ஆ? டீச்சரம்மா, ஆ, டீச்சரம்மா, என்ன? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல. ஒரு 2 ரூபாய் கை மாத்தா கொடுங்க, நாளைக்கு தரேன். கருப்பட்டி, கருப்பட்டி, நீயும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 5 ரூபா இருந்தா கை மாத்தா கொடு, நாளான்னைக்கு தர்றேன். இந்த பக்கமே வரல. போடா. சார் வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு டாக்டர் கிட்ட போயா? பேங்க் எதுக்கு வந்த? டாக்டர் தாங்க போனேன், மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கு. இங்க எதுக்கே வந்த? மருந்து வாங்க பணம் வேண்டாமா? கடன் கொடுக்கறதா சொன்னாங்க. வியாதிஸ்தருக்கெல்லாமா பேங்க்ல பணம் கொடுக்கறதா சொன்னோம்? விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தருவோம். முதல்ல போய் ஒரு நிலத்தை வாங்கிட்டு வா. என்ன போயா? மெதுவா சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். சி. பேங்க்ல யார் யார்? ஏன் கத்துற? இதுனா பேங்கா உங்க வீடா? நான் அப்படிதான் கத்துவேன். நீ யாரையா கேக்குறதுக்கு? ஏய், நீ சும்மா இருப்பா. வாமா அந்த பக்கம். என்ன விஷயம்? மாடு வாங்க பணம் கொடுத்தது நீங்க தானே? ஆமா, ஏன் கொம்பு வளரலையா? கொம்பு வளர்ந்துருச்சு, கூட வம்பும் வளர்ந்துருச்சு. எங்க வீட்டுக்கு வந்து பணம் கேட்க இந்த ஆள் யாரு? இந்த ஆள் வந்து வசூல் பண்ணாம வாட்ச்மேன் வந்து வசூல் பண்ணுமா? விவரம் இல்லாத பொண்ணா இருக்கு. விவரம் தெரிஞ்ச பொண்ணுதான். கண்ணு பயங்கரமா இருக்கு. இந்த ஆள் இந்த மாசத்து பணம் இனிமே மாசம் மாசம் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. சும்மா. யோ, என்ன திட்டிட்டல, இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன். சும்மா. என்ன போனா சொல்லிட்டேன். யோ நாமக்காரர், ஆமா. அதால கிட்ட சொல்லி வை. ரொம்ப பேசுறான், வாய் தச்சு போடுவேன். தச்சு. ஆமா. என்னப்பா நீ அந்த பொண்ணுகிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க? சேகர், இந்த ஊரு ஜாதி வெறி பிடிச்ச ஊரு. நீயோ வேற ஜாதிக்காரன். அந்த பொண்ணுகிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஊருக்காரன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எங்க ஜாதிக்கார பொண்ணுகிட்ட இந்த ஆள் எப்படி பேசலாம்னு கம்பம் கத்தியும் அங்க வந்துருவாங்க தெரியுமா? அட நீங்க என்ன சார், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. அவன் என்ன சொல்லிட்டு போனா, என் வாயை தெச்சிருந்தாலும் சொன்னான். நான் வாயை கிழிக்காம விட மாட்டேன். என்னப்பா நீ? அவ தைக்கிறேங்கிறா, நீ கிழிக்கிறேங்கிற. இது என்ன பேங்கா இல்ல டெய்லர் கடையா? கடன் தொலைலிருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறாரு. நீங்க தான் என்ன எங்காவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணமா? நான் எங்க அப்பனை நம்பி இருக்கேன். எங்க அப்பா உடுக்கைய நம்பி இருக்கான். உடுக்க பேய நம்பி இருக்கு. பேயே இந்த ஊர்ல இல்ல. அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது? வாழ்க்கை எப்படி நடத்துறது? இந்த பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் என் பொண்ணத்தை தான் பாப்பீங்க. ஆமா சொல்லுவீங்க, ஆனா யாரும் சாக மாட்டீங்களே. தாலிங்கிற பேர்ல ஒரு 1.5 முழம் கயிறை கட்ட வச்சிருவீங்க. அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பிறந்துரும். 10 மாசம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க. ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே, அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா? கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா. ஐயோ சும்மா இருங்க. நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். பகல்லையே போய் அவனை கடிச்சாத்தான் ராத்திரில அவன் தெரிய மாட்டான். இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிருவான். அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன். என்ன சும்மா இருங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அடி போங்கடி. இவனும் அதே மாமூல் வார்த்தை தான் சொல்றான். ஏண்டி நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? என்ன கல்ல வீடு? உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே காத்து வாக்குல பரவிடுச்சா? காத்து கருப்பெல்லாம் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வரும். இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு 2ஆம் தாரம்? எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? என்னப்பா, நான் வாரிசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ மேல பாத்துக்கிட்டு நிக்கிற. இல்ல, நான் காக்காயை பாத்துட்டு இருக்கேன். விளையாட்டு உள்ள அது கிடக்கட்டும். இது இங்கேயே கிடக்கட்டும். வாரிசுங்க தான் நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாரிசு? நிறைய நிலம் இருக்கே. உலகம் உண்டான காலத்துல இருந்து நிலம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்தோம். விதண்டாவாதம் பண்ணாதே. எனக்கு வாரிசை உருவாக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. இப்படி செஞ்ச என்ன? எப்படி? நாட்டுல அனாதை குழந்தைங்க நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு எடுத்து அது பேருக்கு எழுதி வச்சுட்டா அது எப்படி முடியும்? எனக்கு பிறந்த பிள்ளைக்கு தானே எழுதி வைக்க முடியும். இப்படி முன்னால நிலம் வாங்கினவங்க எல்லாம் வாரிசுக்கு வாரிசு நிலத்தை எழுதி வச்சுட்டே போனா பின்னால வர்ற ஏழைங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் துளசியை கட்டிக்கிட்டு வாரிசை உருவாக்கத்தான் போறேன். நீ துளசியை கட்டிட்டு வாரிசை உருவாக்க மாட்ட. அவளை நான் கட்டிக்கிட்டு வாரிசை நான் தான் உருவாக்க போறேன். விழுந்துருச்சு, விழுந்துருச்சு, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். விழுந்துருச்சு, விழுந்துருச்சு. என்னது? கருப்பட்டியை எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க. கருப்பட்டி விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான். ஆஹா, அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவன் வேற ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும். கருப்பட்டி, மாங்குட்ட தலையா, நில்லு. கருப்பட்டி, இந்த பசங்களுக்கா நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க? எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு. அப்படியா? ஏயா கருப்பட்டி இப்படி விரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு 28 ரூபாய் தரணும். எவ்வளவு கொடுக்கணும்? 19 தான் எனக்கு தரணுங்க. உனக்கு எவ்வளவு? எனக்கு 7 ரூபா தரணும். உனக்கு எவ்வளவு? 20 ரூபா தரணும். 28 ரூபாய் எனக்கு தர்றேங்க. ஆக மொத்தம்
உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 பாக்கி இருக்கும். ப்பு, இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது, கேட்க கூடாது. கேட்டுக்கங்கய்யா, உங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன், தவறா நினைக்காத. பழைய வசனம் தான், இருந்தாலும் சொல்றேன், இது உன் கையில காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? இங்க பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே, பின்னி. மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்ன? ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்கள சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன், அவனுகிட்ட சொல்லாத. இந்தா. யோ, இங்க வாங்க ஐயா. விழுந்த பணத்துல 10 ரூபாய் தடவை எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, விடுங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்கய்யா. ஐயோ, விடாதீங்க. உன்னாக்கு தலைய காசையும் வாங்கிட்டு நம்மள காட்டி கொடுத்தானே. விடாதீங்க.